தானியேலுடைய ஜெபம் எப்படி அவ்வளவு சிறப்பானது. அந்த ஜெபத்துக்கு என்ன நடக்குது பாருங்க. தானியேல் 9:21, 22, 23 வசனம் வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, நல்ல கவனிங்க, தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே தேவதூதன் பதில் கொண்டு வருகிறான் பரலோகத்திலிருந்து. தானியேலுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தானியேலுடைய ஜெப விண்ணப்பங்கள் தூபமாய் கடந்து போகிறது. தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து கவனிக்கிறார். தானியேலுடைய ஜெபம் தனக்கு முன்னாய் வருகிறது. உடனே ஆண்டவர் ஒரு தூதனை கூப்பிடுகிறார். என் தாசன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், தானியேல் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஜெபத்தை நான் கேட்டேன், அதற்கான பதிலை கொண்டு போ. தானியேலுக்கு போய் அந்த பதிலை சொல்லிவிடு. அவனுடைய ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் நேரடியாய் வருகிறது. தேவதூதன் மூலமாய் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அந்த மாதிரி ஒரு ஜெபம் தானியேல் ஜெபித்த போது பரலோகம் அதை கேட்டு உடனே பதில் அனுப்பிட்டு, அந்த மாதிரி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். உங்க ஜெப அறையில நீங்கள் முழங்கால் படியிட்டு விட்டால் பரலோகம் அதை உற்று கவனிக்கணும். என் மகன் எதற்காக ஜெபிக்கிறான், என் மகள் எதற்காக ஜெபிக்கிறாள், அந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டுமே. பரலோகம் பரபரப்படைய வேண்டும். என் பிள்ளையினுடைய கண்ணீர் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. என் பிள்ளையினுடைய பெருமூச்சு என் சமூகத்தில் வந்திருக்கிறது. இந்த தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக என் திட்டத்தின்படி இவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. நான் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். தூதனே, நீ வா, இந்த பதிலை கொண்டு போ என்று உன்னுடைய ஜெப அறைக்குள்ளே தேவதூதன் இறங்க வேண்டும். அந்த மாதிரி ஜெபிக்கணும். ஏதோ நம்ம ஜெபம் பண்ணோம், நாங்களும் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல. இனி நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும், இன்னும் வித்தியாசமா மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தானியேலுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகும்போது தேவன் அதை கனப்படுத்தி மரியாதை கொடுத்து கவனிக்கிறார். என் தாசன் ஜெபம் பண்ணுகிறான், பதில் கொடுக்கணும். தேவதூதன் பதிலை கொண்டு வந்து விளக்கமாய் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த மாதிரி பதிலை உடனே பெற்றுக்கொள்ளுகிறபடி நாம் ஜெபிக்கணும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தானியேல் ஜெபிச்சான், அப்படிலாம் பதில் தருவேன், நீ ஜெபிச்சா எப்படி செய்ய முடியும், அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தெருவில் உட்கார்ந்திருக்கிற ஒரு குருடன், பிச்சைக்காரன் என்று மனிதர்களால் அற்பமா எண்ணப்படுகிற ஒரு மனுஷன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கோன்னு ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இயேசு நின்றார், அவனுடைய ஜெபத்தை கனப்படுத்தினார். யாரோ என்னை கூப்பிடுறாங்க, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். யாரோ என்னை கூப்பிடுறாங்க, அவன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும், அவனை கூட்டிட்டு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆள் பார்த்து பதில் கொடுக்கிறவர் அல்ல. இவங்க பணக்காரங்க, இவங்க படிச்சவங்க, இவன் ஏழை, இவன் படிக்காத ஆளு, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க சாதாரண விசுவாசி தானே, அப்படியெல்லாம் ஒரு வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. அப்படி பார்த்தா தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முழு நேர ஊழியக்காரங்கள் அல்ல. கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க எல்லாம் ராஜாவுக்கு கீழே வேலை செய்யறாங்க, ஆனா தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம் நீங்க வாசிக்கும் போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தேசத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்கணும், பெரிய ஆபத்து.
ராஜா சொப்பனத்தை கண்டுட்டு சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லுன்றான். முடியல, ராஜா கோபத்தில் இருக்கிறார். தானியேலுக்கு செய்தி வருது, இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் முக்கியமான பிரச்சனை, ஜெபிக்கணும். தானியேல் தன்னுடைய ஜெப நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டு, இன்னைக்கு ராத்திரி நான் காத்திருந்து ஜெபிக்க போறேன், நீங்க எனக்காக ஜெபிக்கணும், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ராத்திரியில ஜெபிக்கும் போது ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப தானியேலுக்கு ஜெப நண்பர்கள் இருந்தாங்க, பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 4 ஜெப வீரர்கள் சேர்ந்து ஒரு தேசத்தை அசைத்து விட்டார்கள். 4 பேர் சேர்ந்து. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்களில் 3 பேரை தனியா தான் கூட சேர்ந்து ஜெபிக்க அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். லூக்கா 9:28 மலைக்கு கூட்டிட்டு போறார். பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்க ஜெபம் பண்ணும்போது மறுரூபமாகிறார். இந்த 3 பேரை ட்ரெயின் பண்றார் ஜெபத்துல, என் கூட சேர்ந்து ஜெபிங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க மற்ற 26:36 வாசிக்கும் போது இந்த 3 பேரை மாத்திரம் தனியா கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜெபிப்பது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சேர்ந்து ஜெபிப்பார். எஸ்தர்கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்பின உடனே எஸ்தர் என்ன செய்கிறா? கர்த்தரை அறிந்தவள் எஸ்தர் மாத்திரம் இந்த அரண்மனையில், அவருடைய தாதிமாரெல்லாம் புறஜாதியார். ஆனால் சொல்லுகிறார், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அந்த வசனம் பாருங்க, எஸ்தருடைய புஸ்தகம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுகிறாள். தாதிமார் புறஜாதியாராயிட்டு அவங்க எப்படி ஜெபிப்பாங்கன்னா, எஸ்தர் அவங்களை எல்லாம் கர்த்தருடைய விசுவாசிகளாய் மாற்றி விட்டாள். கர்த்தரை பற்றி சொல்லி, ஜெபத்தை பற்றி சொல்லி, அவர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதை கற்றுக் கொடுத்து தன் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் தன்னுடைய தாதிமாரை மாற்றிவிட்டாள். அதுதான் எஸ்தர். நீங்க ஜெபிக்கிற இடத்துல உங்களுக்கு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல உங்களுக்கு நண்பர்கள், ஜெப நண்பர்கள் இருக்கிறாங்களா? நீங்க படிக்கிற இடத்துல பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்களா? சோதிச்சு பாருங்க. எத்தனை பேர் பிரேயர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம், நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து காலேஜ் முடித்த உடனே புக் எடுத்துகிட்டு படிக்க போவோம். 6 ஓடிச்சு அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து படிப்போம். இருட்டு வரைக்கும் படிச்சுட்டு 4 பேர் சேர்ந்து ஆற்றுல முழங்கால் படிக்கிட்டு ஜபம் செய்வோம். காலேஜுக்காக பல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஜபம் செய்வோம். அதன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்த உடனே பாடியில் இருக்கும்போதும் ஒரு 3 ஜெப நண்பர்கள் இருந்தாங்க. தினமும் கூடுவோம், சேர்ந்து தான் ஊழியத்து போவோம், சேர்ந்து ஜெபம் செய்வோம். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச உடனே 4 மாடிக்கு போன்னு சொல்லிட்டார். 4 மாடிக்கு நான் வந்தப்போ ஆண்டவர்கிட்ட நான் முதலாவது கேட்டது, எனக்கு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆள் வேணும், நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தால் ஜெபத்தில் நீங்கள் வளர முடியும். நீங்கள் சோர்ந்து போனால் கூட அவங்க வந்து தட்டி எழுப்புவாங்க, வா நம்ம ஜெப நேரம் போய் ஜெபிக்க போகலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் கூடி 4 பேர் 5 பேர் ஜெபிப்பார். பெண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கலாம். ஆண்கள் வெளியில் போய் தோட்டத்தில் ஜெபிக்கலாம், ஒரு வனாந்தரத்தில் ஜெபிக்கலாம், அவங்களுடைய ஊரில் மலைப்பகுதி இருந்து அங்கே போய் ஜெபிக்கலாம். நம்ம தான் அதை ஸ்டெப் எடுக்கணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் இந்த காரியத்தை கண்டுபிடித்து செய்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கடைக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஒன்றா சுத்த போகிறதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கு ஏன் ஃப்ரெண்ட் இல்லை? கண்டுபிடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். வெறும் வாயடிக்கிறவங்களா இருந்தால் நீங்களும் வாயாடிய மாறிடுவீங்க. அவங்க வெறும் தப்பான காரியத்தை செய்கிறவங்களா இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி மாறிடுவீங்க. ஜெபிக்கிறவங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்க இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கணும். பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது கூட பைபிள் காலேஜில் காலையில் மாலையில் ஜெபம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். 4 பேர். இடைவேளை நேரம் ஒரு 15 மினிட்ஸு ஒரு டைம் விடுவாங்க காஃபி குடிக்க, அப்படியே லெஷர் போயிட்டு வர்றதுக்கு. அந்த 15 நிமிஷத்தில் நாங்கள் மாடிக்கு போவோம். மாடியில் ஒரு ரூம், டஞ்சன் ரூம், அதை க்ளீன் பண்ணி வச்சு 4 பேர் சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி ஜெபம் பண்ணிடுவோம். டெய்லி
அந்த 10 நிமிஷம் ஒன்று சேர்ந்து ஜெபிச்சிருவோம். 15 நிமிஷம் இடைவேளை நேரத்தில் ஒரு எழுப்புதலுக்காக எங்களுடைய காலேஜுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதனுடைய விளைவை கண்ணால் பார்க்க முடிந்தார். 4 மாதத்துக்கு வந்த பிறகு கேட்டேன், எனக்கு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நேசரத்தில் முழுஇரவு ஜெபம் நடைபெற்றது. அங்கே ஐக்கியப்படுத்தினார். தவறாமல் முழுஇரவு ஜெபத்துக்கு போவேன். அங்கே ஐக்கியப்பட்ட சில நண்பர்களை ஆண்டவர் கொடுத்தார். காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செய்த தமிழ் பேராசிரியர் பாக்கியமணி சார் அவங்க, அந்த டீம் நாசிரியத்தில் ஒரு டீம். வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் காட்டுக்குள்ளே போயிடுவோம், தேரிக்குள்ளே போவோம். ராத்திரி 9 மணிக்கு போனால் விடிய காலம் தான் வெளியே வருவோம். எல்லாரும் ஒரு டீமாக போய் ஜெபம் பண்ணுவோம். 4 பேர் 5 பேர் சேர்ந்து மணிக்கணக்காக ஜெபம் செய்வோம். ஒரு டீமாக ஜெபிக்கும் போது இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் வளர முடியும். நீங்கள் சோர்ந்து போகும்போது அவங்க உங்களை பலப்படுத்துவாங்க. நீங்கள் தளரும் போது அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு உற்சாகம் வந்து விடும். இந்த ஜெப நண்பர்கள் தேவை. ஏன் உங்களுக்கு ஜெப நண்பர்கள் இல்லை? சோதித்து பாருங்க. இனிமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஜெப நண்பர்களை தாரும். இன்னைக்கும் இருக்கிறாங்க எனக்கு. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது நான் சேர்ந்து ஜெபிக்கிற ஆர்மி ஆஃப் காட், தேவனுடைய சேனை அப்படின்ற ஒரு சேனையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதில் சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசலுக்கு முந்தின நாள் அவங்களோட நான் கட்டாயம் இருந்து ஜெபம் செய்வேன். அவங்க தான் என்னுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் உலகம் முழுவதும் 11,000க்கு அதிகமான ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்காக ஜெபிக்கிறவங்க. ஆனால் என் கூட அவங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வைத்திருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். அது என்னை பலப்படுத்துகிறது, ஜெபத்தில் உற்சாகப்படுத்துகிறது. நான் தளர்ந்திருந்தா கூட என்னை தூக்கி விடுகிறாரு. நீங்க 4 பேர் சேர்ந்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்காக இதுக்கு ஜெபிப்போம், இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுக்காக இதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார இந்த காரியத்துக்காக இன்னைக்கு ஜெபிப்போம். நீங்க ஜெபிக்க 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 உங்களுடைய ஜெப வாழ்க்கை வளரும். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். ஜெப நண்பர்களை கண்டுபிடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர், தேசத்தின் பிரதம மந்திரியா இருக்கிறார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல. இப்ப ராஜா ஒரு பத்திரத்துல கையெழுத்து வச்சுட்டாரு. 1 மாசம் அளவு 30 நாள் அளவும் யாருமே தெய்வத்துக்கிட்ட ஜெபிக்க கூடாது. அவருடைய ஜெபத்துக்கு ஒரு தடை வருகிறாரு. தானியேலுடைய ஜெபத்துக்கு ஒரு தடை வருகிறாரு. 3 வேளை ஜெபிக்கிற பழக்கமுள்ளவர் என்று ராஜாவுக்கும் நன்றாக தெரியும். இப்ப ராஜாவே கையெழுத்து வச்சுட்டாரு. என்னுடைய ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, இந்த மாதிரி என் ஜெபத்துக்கு விரோதமா ராஜா கையெழுத்து வச்சுட்டாரு அப்படின்னு தானியேல் சோர்ந்து போய்விடவில்லை. நடக்கிற காரியம், எதிர்ப்புகள், போராட்டத்தை கண்டு தானியேல் சோர்ந்து உட்கார்ந்து விடவில்லை. அவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர். கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தும் 3 வேளை போய் ஜெபம் பண்ணுகிறார். என் ஜெபத்தை நிறுத்த முடியாது. ராஜாவே கையெழுத்திட்டு இருந்தா என்ன, அவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் என்கிட்ட கேட்டிருக்கலாமே, அதெல்லாம் நான் மன வருத்தம் கிடையாது, சோர்ந்து போக மாட்டேன், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஜெபத்தை மாத்திரம் விட மாட்டேன். சோர்ந்து போகாமல் அவர் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம எக்ஸாம்ல 1 மார்க்கு கம்மியா எடுத்துட்டா ஆண்டவர் எனக்கு மார்க்கு தரல, நான் ஜெபம் பண்ண முடியாது. வெறும் மார்க்குக்காகத்தான் இயேசுவை பின்பற்றியா? வெறும் மார்க்குக்காகத்தான் இயேசுவை நம்பி அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒரு வேலை தரல, நான் ஜெபிக்க முடியாது. எனக்கு அது தரல, இது தரல, ஆண்டவர் அது செய்யல, அதனால நான் ஜெபிக்க முடியாது. அப்போ இந்த உலக காரியத்துக்கு தான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறியா? உனக்காக சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தாரு, ரத்தத்தையே சிந்தினாரு, உனக்கு வர வேண்டிய அடியை தன் மேல ஏற்றுக்கொண்டாரு. அந்த அன்பு அவர் மேல உனக்கு இல்லையா? இயேசுவின் மேல உனக்கு அன்பு இல்லையா? வெறும் பணத்துக்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிறாயா? வெறும் வேலைக்காகத்தான் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? வெறும் எக்ஸாம்ல மார்க் கொடுக்கறதுக்கு தான் இயேசுவை தேடுகிறாயா? சோர்ந்து போனேன்.
எதற்காக இயேசுவை தேடுகிறாய்? அவர் எனக்காக உயிர் கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் மேல் அன்பு வச்சிருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை மன்னித்து என்னை பிள்ளையாக மாற்றினார். என் கூடவே இருப்பேன், வாக்கு கொடுத்து என் கூடவே இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் நான் அவரை நம்புவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். தானியேல் அப்படி இருந்தார், சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன் ஜெபத்துல. ஆண்டவர் சொல்றார் லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப சாத்தான் சோர்வை கொண்டு வரும்படி போராடுவான். சாத்தான் நம்முடைய ஜெபத்துக்கு விரோதமாக கொண்டு வருகிற ஆயுதமே சோர்வு என்கிற ஆயுதம். உங்களை சோர்ந்து போக பண்ணிட்டா ஜெபத்தை தடுத்துடலாம். அதைத்தான் சாத்தான் பயன்படுத்துவான், சோர்வு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவான். ஆண்டவர் சொல்றார் சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் போராட்டத்தை கொண்டு வந்து நம்ம சோர்ந்து போவோமான்னு பார்ப்பான். நான் சொல்லுவேன், சாத்தானே என்ன வேணாலும் பண்ணு, என்ன போராட்டம் வேணாலும் கொண்டு வா, என்ன நிந்த நெருக்க வேணாலும் கொண்டு வா, என் ஜெபத்தை மாத்திரவனால நிறுத்த முடியாது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறத மாத்திரம் நிறுத்த மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க வாய் திறந்த பிசாசை பார்த்து, அப்பதான் அவன் நடுங்குவான். வாய் திறந்து நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுவேன், வாய் திறந்த பிசாசை என் ஜெபத்தை உன்னால நிறுத்த முடியாது. என் பேரை கெடுக்கலாம், அவமானப்படுத்தலாம், எனக்கு கேவலத்தை உண்டாக்கலாம், பண்ணிக்க. அதனால நான் ஜெபத்தை நிறுத்திடுவேன் நினைக்கிறியா? அழுதுகிட்டு படுத்து கிடப்பேன், தூங்கிடுவேன் நினைக்கிறியா? ஜெபத்தை நிறுத்த முடியாது. என் ஜெபத்தை விட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்காக நான் எதையும் சகித்துக் கொள்ளுவேன். நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. அப்படி பிசாசு உங்களை கண்ட பயப்படணும். சோர்ந்து போனேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரதர், இனி அந்த வார்த்தை வரக்கூடாது. ஆமென். இதுவரை எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடாது. இன்றைக்கு சோர்வை கொண்டு வந்து ஆவியை கர்த்தர் விரட்டி அடிக்க போகிறார். சில சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, ஜெபத்தை இழந்து போய் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அதனால் தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்க போகிறார். சோர்வை கொண்டு வருகிற ஆவிகளை அவர் விரட்டி அடிக்க போகிறார். சோர்ந்து போகிறவர்களை வல்லமைப்படுத்த போகிறார். உங்களை தானியல்களாய் மாற்ற போகிறார். ஜெப வீரர்களாய் மாற்ற போகிறார்.